ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீட்டில் ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம ரூஅப்ஸா இருக்குல்ல, அந்த சிரப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சப்ஜா சீடு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். சியா சீடு தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து ஊற வச்சாச்சு. நம்ம வந்து ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து சில்டு மில்க்கும் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலான பாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ரூஅப்ஸா சிரப் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சியா சீடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சியா சீடை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல, அதனால் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பாலாக இருந்தால் நம்ம வந்து ஐஸ் க்யூப் போட வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணாதனால தான் இதில் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் வந்து வீட்டிலே ரெடி ஆகியாச்சு. இனி வந்து இது குடிக்க வேண்டியதுதான். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.